நாலேஜ் இஸ் பவர். இதை நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது உள்ள இன்னொரு விஷயம் ரொம்ப ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஓஷோ சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறது மற்றவங்க கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கின எண்ணங்கள் தான் அப்படிங்கிறது. இப்போ மற்றவங்க கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கின விஷயத்து மூலமா நம்ம வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை தான் வாழுவோம், நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. இப்போ உண்மையாகவே நாலேஜ்னா என்ன அப்படின்னா, நம்மளோட இயல்புக்கான டைரக்ஷனை வந்து எந்த அறிவு காட்டுதோ அந்த அறிவு வந்து கண்டிப்பாக நமக்கு நாலேஜாக இருக்கு. அப்போ நான் யாராக இருக்கணும், அது சம்பந்தமான கருத்துக்களையும் புத்தகங்களையும் படிக்கும்போது, அது சம்பந்தமான நபர்களையும் நம்ம போய் சந்திக்கும் போது அந்த அறிவுல இருந்து நம்ம இயல்புக்கான டைரக்ஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த டைரக்ஷன்ல நம்ம நகர பார்த்தீங்கன்னா நம்மளோட இயல்பை நோக்கி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ அது நமக்கு ஒரு முழுமை கிடைக்குது. ஆனால் எல்லா விஷயத்தையும் நான் போய் கேதர் பண்ணும்போது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கும் போது அந்த நாலேஜ் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக முழுமையை தரல. அது நான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை தான் தருது. ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் உள்ள நம்ம என்ட்ராகிறதுக்கு டைரக்ஷன் காட்டக்கூடிய ஒரு நாலேஜாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம ஃபுல்ஃபில்டாக இருப்போம்.